இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலாவோட ரெசிபி தாங்க உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நைட்டு டின்னருக்காக செஞ்சுருந்தேன். ஸோ அதவே ஒரு லாங் வீடியோவாக எடுத்தாச்சு. சரி வாங்க என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். 3 பெரிய சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் முந்திரி. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 4-5 பேர்த்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா, இதோட குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு வீடியோ பார்த்து செய்கிறோம், இல்லை ஏதாவது பார்த்து செய்கிறோம் அப்படின்னா, அவங்க ஒரு 2-3 பேர்த்துக்கு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம அதே குவான்டிட்டி எடுத்து பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் தண்ணியாட்ட தான் போயிடும். ஏன்னா எல்லாத்துக்கும் பத்துற மாதிரி இருக்காது. நம்ம அதே ஒரு டிஷ் மட்டும்தான் செஞ்சுற மாதிரி இருக்கும். கூட சட்னி கூட செய்யாத மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பத்தாமல் போயிடும். நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் குவான்டிட்டி கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்திங்க வந்து நம்ம நிறையா சாப்பிடுவோம், ஒவ்வொருத்திங்க கம்மியாக. அந்த மாதிரி இருக்கிறதுனால அதே குவான்டிட்டி சொல்கிற குவான்டிட்டியில் செய்யும்போது அது வந்து கொஞ்சம் வந்து 10 பத்தாமையோ இல்லை எச்சோ அந்த மாதிரி இருக்குது. எச்சா இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம காலையில் சாப்பிட்டுக்குவோம். ஸோ ஓகே. இப்போ வெங்காயம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் இஞ்சி பூண்டு போட்டாச்சு. சாரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் முந்திரியும் போட்டாச்சு. முந்திரியெல்லாம் போட்டதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தக்காளியை போட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதான். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லா பேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. எவ்வளோக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து நல்லா பேஸ்ட்டாக கிடைக்கும். நல்லா நைஸாக கிடைக்கும். அப்போ தான் வந்து பார்க்குறக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு 2, 3 டிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, ஏதாவது பன்னீர் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கூட சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வந்து நான் பன்னீர் கட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு எப்படி தேவையோ, என்னென்ன சைஸில் குட்டி குட்டியாக வேணுமா, பெருசு பெருசாக வேணுமோ, அது வந்து நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டேன். நான் கொஞ்சம் பட்டர் நிறையாவே ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு ஆர்வ கோளாறுல கட் பண்ணி எடுத்தேன். அதில் பாதி பீஸ் பாப்பா எடுத்துகிட்டு ஓடி போய் பெட்டெல்லாம் ஃபுல்லாக ஆக்கி வச்சுட்டா. ஸோ என்ன பண்ணுறது, அவள் வந்துருவாங்கறக்குள்ள இதை வச்சிருக்கலான்னு நினச்சேன் சின்ன பீஸ். பட் அவள் வர்றா அப்படிங்கிறக்காக பயந்துட்டு அதையும் உள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறம் பிரிஞ்சி தலையை போட்டு பிரியாணி இலையை போட்டுட்டு கொஞ்சம் பட்டை போட்டாச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அதோட ஃப்ளேவர் பிடிக்காது அப்படிங்கிறக்காக நான் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுட்டுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி எல்லாத்தையும் ஊற்றிக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. அது வந்து ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும். அது கெட்டி ஆகாது. கொதிச்சாலுமே அது கெட்டி ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து நான் பண்ணியிருக்கிற மிஸ்டேக்ஸ். அதனால் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுனேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக போடணும்னு இல்லை. கொஞ்சம் கலர் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருந்தேன். பட் அந்த கலர் வந்து எனக்கு கொடுக்கவே இல்லை. சரி இருக்கே, எதை போட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. கொத்தமல்லி தூள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கேற்ப. கொத்தமல்லி தூள் வந்து ஏன் ஆட் பண்ணுறோன்னா, நம்ம அது திக்கா கொண்டு வரக்காக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் லூஸா பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட ஒரு 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் போடுறதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது போட்டுக்கலாம் பெருசா. அதனால வந்து எதுவும் டேஸ்ட்ல வேற எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாரி. ஒரு வேளை தண்ணி எச்சா போயிருச்சா அப்படின்னா, அந்த டைம்ல வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணும்போது எப்படி கரெக்ட்டா பண்ணணும்னு சொல்லுவாங்களே தவிர, நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவோங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கே தெரியாது. ஸோ இப்படியெல்லாம் இந்த வீடியோல சொல்லும்போது உங்களுக்கு ஓகே, இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டா செய்வீங்க அப்படிங்கிறக்காக நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டாச்சு அந்த மசாலாலாம். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பன்னீர் ஆட் பண்ணிட்டேன். பன்னீர் ஆட் பண்ணி அகைன் வந்து நான் மறுபடியும் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு மேலேயே வந்து நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இந்த டைம்ல வந்து நீங்க வந்து தயிர் இருக்கு, புளிக்காத தயிர் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க. அதாவது பன்னீர போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம், நீங்க வந்து தயிர் இருக்கு, ஃப்ரெஷ் தயிர் இருக்கு அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னா, தக்காளியோட புளிப்ப வந்து கொஞ்சம் இது பண்றக்காக. அதுக்கப்புறம் மூடி வச்சிருந்து, மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாரி வந்து இது பண்ணிட்டு, மறுபடியும் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா,
இது கூட இது தாபா ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்கேங்காட்டி 2 பச்சை மிளகா வந்து போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகா வந்து பெருசா காரம் இல்ல. அதனால நான் 2 போட்டிருக்கேன். நீங்க காரம் இருக்குன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் பட்டரும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோதாங்க. இதோட ரெசிபி முடிஞ்சுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்ச மாரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதில ஏதாவது மாத்திக்கலாம், இல்ல இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னாலும் கூட நீங்க எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. தேங்க் யூ.